ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக். பர்த்டேனாலே கேக் கட் பண்ணலன்னா எப்படி? ஸோ மிட் நைட் 12 o'clock சூப்பராக கேக் கட்டிங்கோட என் ஹஸ்பண்டோட பர்த்டே ஸ்டார்ட் ஆச்சு. வீட்டில் பர்த்டே வந்துட்டாலே எல்லாட்டையும் என்னென்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுப்பேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட் வந்து பூரி குருமா கேட்டிருந்தாங்க, அதை செஞ்சுட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி இல்லாமல் எப்படி பர்த்டே, ஸோ சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து டின்னருக்கு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லீ மெரிடியனில் இருக்கக்கூடிய டப்ளினர்ஸ்க்கு தான் போயிருந்தோம். இங்கே லீ மெரிடியனுக்குள்ளே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், தாய் ரெஸ்டாரண்ட், இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வந்து டப்ளினர்ஸ் தான் வந்திருந்தோம். இது ஆக்சுவலாக ஒரு ஐரிஷ் ரெஸ்டாரண்ட். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கே ஒரு 20 to 25 minutes ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா ஐரிஷ் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஐரிஷ் பீஃப் ஸ்டூ டேஸ்ட் பண்ணலன்னா எப்படி, ஸோ அது ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட வந்து கார்லிக் பிரெட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கிளப் சாண்ட்விச், இந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஐரிஷ் பீஃப் ஸ்டூ இருக்குல்ல, இதை நான் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ருக்கோம். ஆக்சுவல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதை விட நான் செஞ்சு சாப்பிட்டது ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு. இதோட ரெசிபி என் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு வாட்டி கூட ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஹஸ்பண்டுக்கு ஒரு கேக் கட் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.